அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமி நாள். பைரவ பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். கடன் தொல்லை, எதிரிகளின் தொல்லை, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் போன்றவையெல்லாம் தீரக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல பைரவ பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மாசி மாதம் 20ஆம் நாள். இன்று அதிகாலை 4:32 வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி ஆரம்பமாகின்றது. இன்று காலை 11:50 வரை அனுஷ நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:27 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ளது. இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மதியம் 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். குடும்பத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். நண்பர்களுடன் இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புள்ள நாள். விரய செலவுகளும் காத்திருக்கின்றன. சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு திடீர் யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் குறையும். ஸ்டீல், ஃபர்னிச்சர், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக CA, ICWS, CFA படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இன்று வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு விசா எக்ஸ்டென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, மேன்மையான நாள். தன்னம்பிக்கை வளர்கின்ற நாள். சில விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். அரசு ஊழியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ துர்க்கையம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. மிதுன ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாத குழப்பங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். டிராவல்ஸ் நடத்துபவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். டிரைவராக இருப்பவர்கள் சொந்த வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு இருந்த சில தொல்லைகள், பிரச்சனைகள் அகலும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. கடகராசி என்பர்களை, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களை போட்டு மன உளைச்சலை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களெல்லாம் சிந்திக்கவே கூடாது. வெளிநாட்டிலிருந்து சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு நல்ல அனுகூலமான நாள். தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். காதலர்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருக்க வேண்டும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், அடகு கடை, நகைக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சிம்ம ராசி அன்பர்களே, செலவுகள் நிறைந்த நாள்.
விரய செலவுகளை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடாது. எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பொருள் வாங்கும்போது பட்ஜெட்டுக்குள் வாங்குவது நல்லது. பிள்ளைகள் குழந்தைகளால் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் வரும். பணம் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், லாட்ஜ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். சொந்த பந்தங்களுடன் மூலமாகவும் நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள் நல்ல அனுகூலத்தை பெறுவார்கள். புது கஸ்டமர்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ள நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகமில்லாத நபர்களிடம் எந்த பொருட்களையும் வாங்காமல் இருப்பது நல்லது. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. பூ வியாபாரம் செய்பவர்கள், பழ வியாபாரம் செய்பவர்கள், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. துளாராசி அன்பர்களே, சில எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நாள். நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். தந்தையுடன் இருந்த மனஸ்தாபம், பிரச்சனைகள் குறையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த தடைகள் அகலும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு சமரசம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ள நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்று நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். ஹோம் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. தம்பதிகளிடையே அமைதியான சூழ்நிலை காணப்படும். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கல்வி நிறுவனங்கள் நடத்துவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீட்டிலே நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். உணவு, சாப்பாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அலர்ஜி, ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மீடியேட்டர், புரோக்கராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மகர ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்பட நாள். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டல் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் பெருகும். நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்வோர் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலே பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கும்பராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகள், பிள்ளைகளால் பெருமை அடையும் நாள்.
மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். போட்டித் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். பிகாம், எம்காம், எம்பிஏ படித்த மாணவர்களுக்கு மேலே படிப்பதற்கு சில வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லது சில ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் செய்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள். இன்று நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டிய நாள். மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. வாகனங்களால் சில செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். கடன் விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அகலும். இன்று டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது கிளையன்ட்ஸ் கிடைப்பார்கள். பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.